இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கென்று லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 39 45 முடிய இயேசு சீடர்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? இந்த வார்த்தைகள் நமக்கு பல சிந்தனைகளை, ஆண்டவர் இயேசுவை சார்ந்து வாழுகின்ற சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றன. முதலாவது, நாம் மற்றவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு நாம் சாட்சியாக வாழ்ந்து அவர்களை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அந்த கடமை நமக்கு உண்டு. அந்த கடமை நமக்கு உண்டு. நாமே சாட்சிய வாழ்வு வாழ முடியவில்லை என்றால் நாம் எப்படி இயேசுவிடம் மற்றவர்களை கொண்டு வர முடியும்? சாட்சிய வாழ்வு என்பது என்ன? இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளின்படி, கிறிஸ்து இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நடப்பது. நம்மிலே பலர் ஏன் இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையிலே நிறைய பேர் மனம் மாறி வந்து சேருவதில்லை? எல்லாம் பெந்தகோஸ்துக்காரனுக்கு போறான். ஏன்? நம்ம ஆளுங்கள்ட்ட பயங்கர குடிகாரர்கள்லாம் இருக்கிறாங்க. பெந்தகோஸ்துக்காரன்ல இல்லையா? இருக்கிறான். குடிக்கிறவன் போய் பைபிளை தொடுறான், பாட்டு பாடுறான், ஆண்டவரை துதிக்கிறான், ஆராதனையில பங்கெடுக்கிறான், மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று முன்னெடுக்கிறான். இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றன? அவனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து அவனை விடுவிக்கின்றன. நமக்கே விடுதலை இல்லையே, நம்மளே சிக்கிக்கிட்டு நடக்கிறோமே குடிப்பழக்கத்துல, அல்லது அது போன்ற எந்த தீய பழக்கத்திலும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? இது நமக்கு சொல்லுகின்ற பாடம், சுய ஆய்வில் நம்முடைய சுய ஒழுக்கத்தை உறுதிப்படுத்துவது. நாம் ஒழுக்கமா நடக்கணும். பிரசங்கம் பண்றது இது ஒன்றும் அரசியல் சொற்பொழிவல்ல, பொய்யா அடிச்சு தள்ளுறதுக்கு. நம்ம எப்படியும் வாழலாம், எதையும் சொல்லலாம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு அது தகுதி இல்லை. அந்த நிலைமைக்கு, ஒழுக்கக்கேடான நிலைமைக்கு நாம் போகக்கூடாது. இயேசுவினுடைய சீடர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு விரும்புவதை போல நாம் சுய ஒழுக்கமுடையவர்களாக இருந்து மற்றவர்களை நம்முடைய செயல்களால், நம்முடைய வார்த்தையால் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய ஒழுக்கக்கேட்டில் இருந்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும். நாமே குருடனாயிருந்தா குழியில தான் விழுவோம். அவனோடு சேர்ந்து விடுறோம். தனியா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவனையும் சேர்த்துக்கிட்டு போறது. ஆகவே இயேசு சொல்லுகிறார், முதலில் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் இடுங்கள், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எரியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடமுள்ள குற்றத்திற்கான குற்ற உணர்வுள்ள காரியங்களை நீக்கிவிட வேண்டும். நாம் பரிசுத்தமாக வேண்டும். நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். மற்றவர்களை நேசிக்க தொடங்க வேண்டும். பகைவரையும் அன்பு செய்ய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். மன்னிக்க வேண்டும். பெரியவர்களுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன் பின்பு அறிவிப்பு, சாட்சி. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சொல்லுவதை போல நடப்பதற்கு, உம்முடைய போதனையின்படியே நடப்பதற்கு மலையேறும் ஒரு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. எதிர்நீச்சல் போட வேண்டி உள்ளது. ஆனாலும் அதைத்தான் எங்களுக்கு பாதையாக கொடுத்துள்ளீர். அப்படிப்பட்ட வாழ்க்கையே எங்களுக்கு நீர் தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ளீர். அதன் விளைவாகவே நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகளாகிறோம். கடவுளே, மலையேறும் பயணம் போன்று இருந்தாலும், எதிர்நீச்சல் போடுவதை போன்று அமைந்தாலும் அதை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். அந்த வைராக்கியத்தை, உறுதியை, தூய ஆவின் ஆற்றலோடு அதை செய்து காட்ட எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.